அன்பானவர்களே, நல்லதை நினைத்து நல்லதை பேசும் பொழுது நல்லது தானாக வர ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில் ஜீவனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எதுக்கு வேணாலும் ரெஸ்ட் கொடுக்கலாம், ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் ரெஸ்ட் கொடுக்கவே கூடாது. சம்பாதிக்கிறதுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது எப்படின்னா, நான் சம்பாதிக்கிறத பற்றி யோசிக்கணும், அதுக்காக ரெஸ்ட். அப்பையும் சம்பாதிக்கிறத பற்றி யோசிக்கணும். சம்பாத்தியம்னா வெறும் பணம் மட்டுமல்ல, உறவுகளை சம்பாதிக்கணும், உள்ளங்களை சம்பாதிக்கணும், வேலைகளை சம்பாதிக்கணும், நல்ல நேரத்தை சம்பாதிக்கணும். சம்பாத்தியத்தில் இத்தனை இருக்குது. நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கணும், நல்ல நண்பர்களை சம்பாதிக்கணும், நல்ல பேரை குட்வில் சம்பாதிக்கணும், நற்பெயர். இத்தனை சம்பாத்தியம் இருக்குது. அதனால் நம்ம சம்பாத்தியத்தை என்றைக்குமே நிப்பாட்டக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் சம்பாத்தியம் வருமானம் பெருகணும். வருமானம்னா என்ன? மானம் நமக்கு வரணும். அது பேர் தான் வருமானம். நம்மளை காப்பாற்றும், நம்ம மானத்தை காப்பாற்றும், வந்து காப்பாற்றும். அந்த வருமானம் இல்லைன்னா நமக்கு அவமானம். வருமானம் இல்லைன்னா நமக்கு அவமானம். வருமானம் என்னென்ன? உறவுகள் வருமானம், நல்ல உறவுகள், நல்ல நட்புகள் வருமானம், நல்ல நேரம் வருமானம், நல்ல சொந்தங்கள் வருமானம், நல்ல குடும்பம் வருமானம், அப்புறமா தான் நல்ல தொழில் வருமானம், அப்புறமா தான் தொழிலால் வரக்கூடிய பணம் நமக்கு வருமானம். இதையெல்லாம் விட எல்லாம் வந்தும் அதை நல்ல வழியில் செலவாகுது பாருங்க, அதுவும் வருமானம். செலவு கூட வருமானத்தில் வரும். மானத்தோடு இருப்போம். இது எதுவுமே இல்லைன்னா நமக்கு அவமானம். ஒரு ஜாதகம் வருமானத்தை உயர்த்தணும்னா என்ன செய்யணும்? அவமானத்தை சந்திக்க கூடாதுன்னா என்ன செய்யணும்? அவமானம் எதனால் வருகிறது? வருமானம் எதனால் வருகிறது? ஒரு ஜாதகத்துடைய நிலை வருமானத்தை கொடுக்கறதாக கொண்டு வரணும், அவமானத்தை கொடுக்கறதா வரக்கூடாது. இதுக்கு என்ன செய்யணும் பார்க்கலாமா? வாங்க. கடகம். கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2வது வீடு சூரிய பகவானுடைய வீடு, 10வது வீடு செவ்வாய் பகவானுடைய வீடு. கடகராசிக்கு நீங்கள் 2க்குரியவன் சிம்ம ராசிக்காரன் சூரிய பகவான், 10க்குரியவன் செவ்வாய் மேஷராசி. அப்போ நீங்கள் கடகராசி ஒரு ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 2வது வீடு ஜீவனஸ்தானம் நல்லா இருக்கணும் அப்படின்னா 10வது வீடு, குடும்பஸ்தானம் நல்லா இருக்கணும்னா 2வது வீடு. எப்பயுமே கடகத்துக்கும் கௌரவத்துக்கும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். கடகம் நிறைய கௌரவங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும், தினசரி கௌரவத்தை சந்திக்கணும். பெரிய மனுஷங்களுக்கு உண்மையிலே கடகராசிக்காரவங்களுக்கு நிறைய பெரிய மனுஷங்க தான் ஃப்ரெண்ட் ஆகுவாங்க. வயசில் பெரியவர்கள், தகுதியில் பெரியவர்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகுவாங்க. நல்ல ஒரு பெரிய கலெக்டராக இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கடகராசிக்காரர் சாதாரண ஆளாக இருப்பார், அவருக்கு இவர் ஃப்ரெண்டாக இருப்பார். இப்போ கடகராசி யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃப்ரெண்டு கூட பெரிய ஆள் தான் கிடைப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்னென்னா, அந்த சில உண்மைகளை நீங்கள் பேச முடியாது கௌரவத்துக்காக. ஆமாம் ஆமாம், நீங்கள் இதை படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேங்க. இது உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க. இது எல்லாமே கௌரவ வார்த்தைகள். தெரியலேன்னு சொல்ல முடியாது. கடகத்தால் ஒரு விஷயம் உண்மையை சொல்ல முடியாது. நிறைய இடத்துல கடகம் தத்தளிக்கும். ஏன்னா கௌரவம் கவரவம் அப்படின்வாங்கள்ல, அதான். ஏன்னா 2க்குரியவன் சிம்மராசி குடும்பஸ்தானம். அந்த சிம்மத்துக்குரிய சூரியன் உங்களுக்கு கெட்டு போகக்கூடாது. 2க்குரிய சூரியன் உங்களுக்கு கெட்டு போகக்கூடாது. கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 2ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன், அவர் தான் கௌரவத்தை கொடுக்குறாரு. நம்ம ஏற்கனவே பல பொய்யை சொல்ல வேண்டியதாக இருக்கும். நம்ம ஒரு நிம்மதிக்காக 4 பொய்யை சொல்லி வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதையெல்லாம் சந்திக்கிறதுக்கு டெய்லி கௌரவத்தை நமக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் கடவுள். அப்போ அதில் சூரியனும் நீசமாக போயிட்டாருன்னா நமக்கு அது தருகிடத்தும் தாளம் போடும் வாழ்க்கை. அப்போ என்ன பண்ணலாம்? வயசில் பெரியவர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், பெரிய மனுஷங்களுடைய நட்பு கிடைக்கும். எந்த பெரிய மனுஷங்களையும் விட்டுறாதீங்க.
அது பதவியில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், வயசானவர்களாக இருக்கட்டும், அவங்க தான் நமக்கு உதவி. உங்கள் எண்ணமும் அப்போ உயர்ந்த எண்ணமாக தான் இருக்கும். பெரியத்தனம்னு சொல்லுவாங்க அதனால தான் சில பேர் சொல்லுவாங்க கடகராசிக்காரவங்களை அதிகமாக திட்டுற வார்த்தை எப்படி இருக்கணும், என்ன ரொம்ப பெரியத்தனம் மாதிரி பெரியத்தனம் பண்ணுற அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க இயற்கையாகவே அவங்கள ஒரு ஹைஃபையாகவே திங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுதான் அவங்களுடைய ஹீரோயிசம். அதுலேருந்து நீங்களாம் பின்வாங்காதீங்க. 10க்குரியவன் மேஷராசிக்காரன், 10க்குரியவன் மேஷம், அங்கே செவ்வாய் தான் ஆட்சிநாதன், அவன் நீசமாகிடக்கூடாது. கடகத்துக்கு செவ்வாய் நீசமாக போயிட்டார். கடகத்திலேயே செவ்வாய் உட்காந்துட்டாருன்னா கஷ்டம். ராசியில் சந்திரனோடு செவ்வாய் உட்காரக்கூடாது. உடம்பு வியாதி, ஏதாவது உடம்புல பெயின், கடன் இதெல்லாம் ஏற்படும். அதனால் அந்த செவ்வாய் மட்டும் உங்களுக்கு கெட்டு போகக்கூடாது. அப்படின்னா என்னென்னா இன்னொருத்தவங்க கட்டுப்பட்டே வாழ்கிற மாதிரி போயிடும். கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் சந்திரனோடு சேர்ந்துட்டானா இன்னொருத்தனை கட்டுப்படணும். சீக்கிரமாக ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த இடத்துலலாம். என்ன சார் இது நல்லா இருக்குது சார் லைஃபு, ஞாயிற்றுக்கிழமை வந்துன்னா கிழிஞ்சிடுது, இப்படி இருக்கும். மேக்சிமம் கடகராசிக்காரர்கள் இருட்டில் வாழ்கிற மாதிரி ஆகிடும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாயோடு சந்திரன் சேர்ந்துட்டான்னா செவ்வாய் நீசமாகிடக்கூடாது. நீசமாயிட்டா எல்லாம் நம்மளால் தான் இன்னொருத்தனுக்கு கிடைக்கும், ஆனால் அது நமக்கு கிடைக்காது. நம்மளால் தான் இன்னொருத்தனுக்கு கிடைக்கும். நம்மளோட சேர்றவன் டீ வாங்கி குடிப்பான், அவனால் நமக்கு டீ கிடைக்கும். நம்ம இதே ஹோட்டலுக்கு போனோம்னா ஒன்றுமே இருக்காது, ஒன்று ஹோட்டலே பூட்டியிருக்கும். அதே ஒருத்தனை அழைச்சிட்டு போனோம்னா அவன் என்ன நினைக்கிறானோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கும், கண்ணுக்கு கிடைக்கும். அதுமாதிரி உடம்பு வியாதி, ஏதாவது ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நீசமாக இருந்தால் அலர்ஜி, ஸ்கின் ப்ராப்ளம், ரத்தத்தில் சோகை, அதனால் அதை பார்த்துக்குங்க. 10க்குரியவன் கடகத்திற்கு, ராசிக்கு 10க்குரியவன் செவ்வாய். அப்போ அதனால் ஏதாவது கடன் பட்டுக்கிட்டே இருக்கணும், கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பேரில். இல்லை நம்மளால கடன் இருக்கும். கடன் தான் ஒரு மனுஷனை முன்னேற்றும். கடன் இல்லை இருக்கக்கூடாதுன்னா சாமிகிட்ட போய் வேண்டிடாதீங்க. சாமி கடவுளே எனக்கு கடனே இல்லாத வாழ்க்கையை கொடுன்னு கேட்காதீங்க. அப்போ முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கைன்னு அதுக்கு பேர். அதே 10க்குரியவன் செவ்வாய், மருத்துவ சம்பந்தமான விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். ராசிக்கு 10க்குரியவன் செவ்வாய். அதே உங்களுக்கு கடக லக்கணத்திற்கு, நீங்கள் கடக லக்கணமாக இருக்கீங்க, இல்லை கடகராசிக்கு லக்கணம் சரியாக அமைஞ்சுதுன்னா நீங்கள் டாப்புக்கு வருவீங்க. உண்மையிலே டாப்புக்கு உங்கள் லக்கணம் தான் நீங்கள் பார்க்கணும். செக் பண்ணுறதே உங்கள் லக்கணத்தை தான் கடகராசிக்காரர்கள். உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றுறதே கடகராசிக்காரர்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாறணும்னா உங்கள் லக்கணம் நல்லா இருந்ததுன்னா, லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்குரியவனும் 10ஆம் இடத்துக்குரியவனும் சிறப்பாக இருந்துட்டான்னா நீங்கள் யோகாக்கார். இன்னோவா கார் கேள்விப்பட்டிருக்கிறோம், அம்பாசடர் கார் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது என்னங்க யோகாக்காரு? இந்த கார்லாம் ரோட்டில் ஓடும், இந்த கார் ரோட்டையே வாங்கும். அதுக்கு தான் யோகாக்காரன்னு பேர். எப்படி? கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் லக்னத்திற்கு 2வது வீட்லேயும் 10வது வீடும் உங்களுக்கு நல்லா இருந்தால், 2க்குரிய இடத்துல எந்த அபகிரகமும் இருக்கக்கூடாது, 10க்குரிய இடத்துல அபகிரகங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கடகராசிக்காரவங்க டாப் லெவலில் வருவீங்க. அதை முதல்ல பார்த்துக்கணும். இப்போ கடகராசிக்காரங்களுடைய பலம் எங்கே இருக்குது? கடகத்தின் பலம் எது? ராசிக்கு லக்கணம், உங்கள் லக்கணத்துக்கு 2க்குரியவனும் 10க்குரியவனும் நல்லா இருக்கும். லக்கணத்துக்கு 10க்குரியவனும் 2க்குரியவனும் நல்லா இருந்தால் நீங்கள் தான் ராசிக்காரன். ராசிக்கு 2க்குரிய சூரியன் நல்லா இருக்கணும், 10க்குரிய செவ்வாய் நல்லா இருக்கணும். இந்த 4 இடம்தான் கடகத்துடைய பலம், கடகத்தின் பலம். அவ்வளோதான். நீங்கள் பயமறியாத பிள்ளைகள். பலம் தேவை, ஆனால் பயமறியாத பிள்ளைகள். உங்கள் ராசியில் இந்த கிரகங்கள் நீசமாகக்கூடாது. லக்னம், நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 2ஆம் இடமும் 10ஆம் இடமும் சிறப்பாக இருந்தால் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. இப்போ இந்த தொகுப்பை பார்த்துருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த வருமானத்தை ஒவ்வொரு ராசிக்கும் எந்த கிரகம் முடிவு பண்ணுது, எந்த இடம் முடிவு பண்ணுதுன்றதையும் சொல்லியிருக்கிறோம். அவமானத்தையும் எந்த இடம் முடிவு பண்ணுது, எந்த கிரகம் முடிவு பண்ணுதுங்கிறத சொல்லியிருக்கிறோம். அப்போ இனி என்ன பண்ணணும்? வருமானத்தை உயர்த்தும் நோக்கத்தை முதல்ல கொண்டு வரணும். அதற்கு முன்னாடி அவமானத்தை நாம் கடக்கிறதுக்கும் அவமானத்தை நாம் எதிர்க்கிறதுக்கும் முடிவு கொண்டு வரணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க அவமானத்தை நான் சந்திக்கவே கூடாதுங்கன்னு நினைக்கிறாங்க. அது முதல் தவறு. ஒரு உலகத்தில்
எந்த சந்திப்பும் இல்லாமல் எதுவும் நடக்காது. நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும், எந்த கிரகம் உச்சம் பெற்றிருந்தாலும், என்ன பதவியில் இருந்தாலும், என்ன யோகத்தில் இருந்தாலும் நீங்கள் சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அவமானத்தை சந்திக்கணும், துக்கத்தை சந்திக்கணும், சந்தோஷத்தை சந்திக்கணும், சிறப்பை சந்திக்கணும், மகிழ்ச்சியை சந்திக்கணும், பணத்தை சந்திக்கணும், உறவுகளை சந்திக்கணும், மரியாதையை சந்திக்கணும், எல்லாத்தையும் சந்திக்கணும். சந்திக்கிறத நம்ம பக்கத்திலே வச்சுக்கணும். அதில் ரொம்ப முக்கியம். சிலது சந்திக்கிறத சந்திச்சுட்டு இனிமேல் நான் உன்னை சந்திக்க மாட்டேன்னு அதுக்கிட்ட சபதம் பண்ணி அனுப்பி வைக்கணும். இதில் தான் அவமானம் வரும், இதில் தான் நஷ்டம் வரும், இதில் தான் வருத்தம் வரும், இதில் தான் பகை வரும். இதையெல்லாம் சந்திக்கணும். ஆனால் சந்திச்சுட்டு இது எல்லாம் என்னால் சந்தித்தேன், இனிமேல் நான் இதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், நீங்கள்லாம் புறப்படுங்க, அதே என்னால் சந்தித்த மகிழ்ச்சி, சந்தோஷம், லாபம், வருமானம், உண்மை, அன்பு, பாசம் எல்லாம் இனிமேல் என்கிட்டயே இருக்கும். அப்போ நம்ம தான் நினைக்கணுங்க. நாம் நினைக்கிறதுக்கு ஒரே பரிகாரம், தினசரி உங்கள் மனசில் இது மாதிரி காலையில் ஒரு 21 தடவை, சாயந்தரம் ஒரு 21 தடவை இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் அப்படிங்கிற மந்திரம், அது இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஓம் 21 டைம்ஸ். கார்த்தால சாயர்ச்சு, கார்த்தால நல்ல மைண்டை செட் பண்ணிடணும். முதல்ல பிடிக்காது, சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 3 மாதம் தொடர்ந்து சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சொல்லலேன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. இன்றைக்கி ஒரு நாளும் விடக்கூடாது. சார் இத்தனை சத்தமாக தான் சொல்லணுமா? சத்தம் இல்லை, முதல்ல சத்தமாக சொல்லிப்பார். என்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இவனுக்கு தெரியக்கூடாது, அவனுக்கு தெரியக்கூடாது, அவனுக்கு நடக்கக்கூடாது, இவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அன்றைய வரைக்கும் நம்ம முன்னேறவே முடியாது. நாம் உலகத்துக்கு தெரியணும்னா 4 பேருக்கு நம்ம செய்கிறதும் தெரியணும். நாம் செய்கிறது தெரிஞ்சாதான் நாளைக்கு நம்ம உலகத்தில் முன்னேற முடியும். முதல்ல நம்மளுக்குள்ளே இருக்க இந்த நடுத்தர ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, மிடில் கிளாஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எது செஞ்சாலும் தெரியாமல் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அங்கேயே அவங்க வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறேங்க, கோச்சிக்காதீங்க, நீங்கள் எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகணும், எல்லாரும் பெரிய பணக்காரன், நிம்மதியான ஆளாகணும். பணம் மட்டும் கோடீஸ்வரன் ஆக்காதுங்க. நல்ல உறவுகள் தான் கோடீஸ்வரன் ஆக்கும், நல்ல மனுஷங்க தான் கோடீஸ்வரன் ஆக்குவாங்க, சந்தர்ப்பங்கள் தான் கோடீஸ்வரன் ஆக்கும் நம்மளை. இதையெல்லாம் சம்பாதிக்கணும்னா முதல்ல வெளிப்படையாக இருக்கணும். அப்போ ஓம்னு சொல்கிறோம், இது யாருக்கும் தெரியாமல் சொல்லணும், தெரிஞ்சே சொல்லு. முதல்ல தெரியாமல் முதல்ல வார்த்தையை மந்திரம் சொல்லும் போதே வாயிலேருந்து வார்த்தை வெளியில் வந்துக்கிட்டு இருக்கும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மந்திரம் என்னைக்கு சொல்ல ஆரம்பிக்குதோ அப்போ வாய் மூடிடும். அப்போ இந்த ஓம் நம்ம மனசு சொல்ல ஆரம்பிச்சிடும். அது ஒரு காலகட்டம் வரும், 120 நாள் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், 10 நாளில் கூட நடக்குமே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேட்டிங் ஒன்று போட்டுட்டு ஓம் போட்டுட்டு நம்ம மாட்ட இப்படி உட்காந்துருக்கலாமே, அது சொல்ல சொல்ல நம்ம மைண்டை சொல்ல ஆரம்பிச்சிடும். அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். அதை பக்குவம் வரணும். எடுத்த முதல் நாளே அதுக்குள்ளே போக முடியாது, போகக்கூடாது. பொய். இந்த ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த ஓம்ங்கிற மந்திரம் உங்களுக்கு பிரணவ மந்திரம். இதை நீங்கள் சொல்லி பாருங்க. மதியம் காலத்துலேயும் வேணால் சொல்லுங்கள், கார்த்தால சாயர்ச்ச கண்டிப்பாக சொல்லணும், தூங்குறதுக்கு முன்னாடி எழுந்த உடனே மதியமும் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச இலக்குகளை கரெக்டாக 1 வருஷம் டைம் எடுத்துக்கோங்க. எது நினைக்கிறீங்களோ நடக்கும், நடந்தே தீரும். நல்லது. வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.